Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் ரைஸ் பேக் வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நான் ரைஸ் பேக் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கிளாத்தில் வந்து ரைஸ் பேக் இருந்துச்சுன்னா பெட்டர் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரைஸ் பேக்கை வந்து நான் ஸ்டிச் போட்டிருக்க இடத்துலாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுமாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரைஸ் பேக்கை வந்து நான் ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நடுவில் கட் பண்ணி இந்த ரைஸ் பேக்கை எடுத்தாச்சு. ஸோ இப்போது இந்த பீஸை வந்து நான் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து ஈவனாக கட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபோல்டு பண்ணி வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ 2 பீஸும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கலாம். நான் 20 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அகலம் மட்டும்தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன், ஒயரம்லாம் நான் மெஷர் பண்ணல. ஸோ இப்போ இந்த பின்னை எடுத்துகிட்டு இதை ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2 பீஸ் பத்தாது. ஸோ 3ஆவது பீஸ் கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ரைஸ் பேக்கில் அதே பீஸை வச்சு அதே மாதிரியே நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் 3 பீஸ் வந்து ஒரே சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே சைஸ்லேயே மொத்தம் 3 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 பீஸில் ஒரு பீஸை வந்து இது மாதிரி நான் 4ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் அகலம் வந்து 20 இன்ச் எடுத்தோம். ஸோ 20 டிவைடட் பை 4 வந்து 5 கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பீஸும் வந்து 5 இன்ச் இருக்கும். ஸோ இது 4 பீஸ் வந்து பத்தாது. ஸோ நான் மறுபடியும் இது வந்து 5ஆவது பீஸ் வந்து வேறு ரைஸ் பேக்கில் வச்சு 5 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க ரைஸ் பேக்கில் வந்து நான் ரஃப்பாக சும்மா மெஷர் பண்ணாமல் இது மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லா பீஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த 20 இன்ச் அகலத்தில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பீஸில் வந்து நம்ம வந்து 5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். 4ஆக டிவைட் பண்ணி இந்த பீஸை மொத்தம் 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணுறோம். ஸோ 5 இன்ச்சாக வச்சு நான் 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த பேக்கில் இந்த சைடும் வந்து 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் வந்து சேம் வந்து 5 இன்ச் வச்சு நான் 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீஸ்லேயும் வந்து ஒரே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 5 இன்ச்சில், ஸோ அந்த பீஸெல்லாம் இந்த ரைஸ் பேக்கோட வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த குட்டி பீஸ்லாம் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இடத்துல வந்து அந்த குட்டி குட்டி பீஸ்லாம் ஒன்றுன்னா அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ளூ தான் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். நான் மார்க் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறக்காக நான் ஒயிட் கலர் மேலே மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நான் பண்ணுறதே அப்படியே திருப்பி வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து பேஸ்கெட்க்கு வெளியில் தெரியும். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த பேக்கை வந்து திருப்பி வச்சு பண்ணிங்கன்னா அதே மாதிரியே வந்துடும். ஸோ மொத்தம் 3 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 4ஆவது பீஸும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது 5ஆவது பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னரில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 5th பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மொத்தம் 5 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இது மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இந்த பீஸை வந்து நம்ம இன்னொரு பீஸ் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோட வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பீஸோடு வச்சு இந்த 2 இதுவும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட இந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி வரணும். இப்போ இந்த பீஸா அப்படியே இந்த பீஸோட ஆப்போசிட்டில் வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணலாம். இப்படி இருக்கதை இதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்து இந்த பீஸோட ஆப்போசிட் சைட் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாக மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அந்த குட்டி பீஸ்லாம் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ நம்ம 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த குட்டி குட்டி பீஸை வந்து நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு அந்த பீஸில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பீஸ்லேயும் வந்து நீங்கள் குட்டி குட்டி பீஸை ஜாயின் பண்ணிக்கணும். எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 5வது பீஸை இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் இப்படி ஒட்டுற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேஸ்கெட் மாதிரி உங்களுக்கு வந்து வரணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரஃபாக வந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ணாமல், ஸோ அந்த பீஸோட இந்த பேஸ்கெட் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது நான் ஜஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக கீழே ஃபோல்டு பண்ணி இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு நான் எந்த மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை, சும்மா ஜஸ்ட்டு அந்த பேஸ்கெட்டை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கீழே இருக்க ரைஸ் பேக்கில் வந்து உள்ளே சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே அந்த பேஸ்கெட்குள்ளே கீழே இருக்க ரைஸ் பேக் வந்து சுருக்கம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு இல்லைன்னா மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாகவே இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும்னா நீங்கள் ஒவ்வொரு பீஸையும் மெஷர் பண்ணி இன்னும் நீட்டாக பண்ணலாம். ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே புரியணுங்கிறதுக்காக ரொம்ப மெஷர்மெண்ட் எடுக்காமல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுன்னா கூட இன்னும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இதே மாதிரி நான் 4 பக்கமும் இந்த பேஸ்கெட்டை கீழே இருக்க ரைஸ் பேக்கோட நான் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சுன்னா ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா கூட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்கெட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா இன்னும் உயரமும் அகலமும் எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய பேஸ்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேக்கை திருப்பி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் உள்ளே போயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்க இன்னும் நீட்டாக இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க, ஒயிட் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி. இப்போது இங்கே கீழே ஒட்டினதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது மாதிரி 4 பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பேஸ்கெட்க்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக இது மாதிரி வேஸ்ட்டு ரைஸ் பேக்கில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேண்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேண்டில் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு. இப்போ இந்த ஹேண்டில் இந்த பேஸ்கெட்டோட வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும், கீழே விழுகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி 2-3 பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கும் போது பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து சின்னதாக இருக்கனால சின்ன சின்ன கிளாத்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஷெல்ஃபில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலம் வந்து நான் கம்மியாக வச்சனால கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது. இந்த அகலத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாத் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கிளாத்து மட்டும் இல்லை, இது மாதிரி திங்ஸ் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோப் தனியாக, ஷாம்பு தனியாக, இது மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை இது மாதிரி ஹேங் கூட பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட்டாக வைக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.